இந்த வார டெஸ்ட்டோட மேக்ஸ் டாபிக் வந்து அளவியல், அதான் பார்க்க போகிறோம். அதில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகள் 15, அதுக்கப்புறம் இந்த பள்ளி பாடப்புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய கணக்குகள். இதை ஒரு வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. இது வந்து கிட்டத்தட்ட 12வது வாரம் போயிட்டுருக்கு. அதோட கணக்கு தான். இப்போ கோலத்தோட புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. புறப்பரப்பு 154 சென்டிமீட்டர், அதாவது 4/r² கொடுத்துருக்குறாங்க, 154. அதோட விட்டம், அதாவது டயாமீட்டர் கேட்குறாங்க. டயாமீட்டர் d = 2r. ஓகே, இப்போ வந்து r² 154 4 × 22/7 கொடுத்துருக்குறாங்க. அப்போது r² அப்படின்னு வச்சோம்னா 154, இங்கே இருக்கிறது 7 மேலே போயிடும், 4 × 22 கீழே வந்துடும். இப்போ இது 11ஆல் டிவிசிபிள் ஆகும். 4, அப்போ 49 divisible by 4. r² 49 4 அப்படின்னா r 7/2 7/2ன்னு வந்துடும். இப்போ நம்மளுக்கு d தான் கேட்டிருக்காங்க. அப்போது d அப்படிங்கிறது 2 × r, d = 2r அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னோம்னா 7 × 2 2ஆல் பெருக்கணும். அப்படின்னோம்னா என்ன கிடைக்கும்? r = 7 சென்டிமீட்டர். அதுதான் விட, அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க, 7 சென்டிமீட்டர். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியிட்ட கொஸ்டினில் உள்ள கணக்கு தான் இது. அதை ஒரு தடவை பார்த்துக்குங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுகிறேன். அந்த மேக்ஸ் கிளாஸ் வராதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ஒரு தடவை வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கணக்கு பார்ப்போம். இரு கூம்புகள் உடைய கன அளவுகளின் விகிதம் 2:3. இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the ratio of the volume of the two cones 2:3. find the ratio of the radius of the if the height வந்து செகண்ட் கோனோட டபுள் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கோன் அப்படின்னு இருக்கு. அப்போது நம்ம இதில் என்னென்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? ஃபஸ்ட்டு வந்து கூம்பு அப்படின்னாவே 1/3/r²h. 2 கூம்பு இருக்குது, 1/3/r²h அப்படின்னு இருக்கு. இது எந்த விகிதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன விகிதத்தில் இருக்காங்க? 2/3 அப்படின்ற விகிதத்தில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அதாவது முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு, அதாவது இரண்டாம் கூம்பு இதுதான், இது ஃபர்ஸ்ட் கூம்புன்னு வச்சுக்குவோம், இது இரண்டாம் கூம்புன்னு வச்சுக்குவோம். இந்த முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு இருக்குது. அதாவது என்ன இருக்கு? உயரத்தை போல, உயர் தான் 2 மடங்கா இருக்கு. அப்போ இங்க 1/3/r²h, கீழே 1/3/r² 2h இருக்கு, ஈக்குவல் டு 2/3 இருக்கு. இங்க சேம் டு சேம் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடலாம்? அதைய அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா இங்கே அடிச்சிருவோம். அப்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, சாரி, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆரத்தை வச்சுக்குவோம். அப்போது 1/3/1/3 வச்சுட்டு r²h, கீழே r² 2h. நம்மளுக்கு ஆரங்களோட ஸ்கொயர் தேவைங்கிறதுனால ஆரம் வச்சுக்கிட்டோம். அப்போ 2/3 இருக்கு. இது கிராஸ் மல்டிப்ளை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா r² / r² = 4/, அதாவது இந்த 2 போய் அங்கே மல்டிப்ளை ஆயிரும், 4/3 அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம ஆரங்களின் விகிதம் தான் தேவை. அதனால இது r / r = இங்கே ஸ்கொயர்டாக இருக்கிறது ரூட்டாக மாறிடும், 4/3 அப்படின்னு மாறிடும். அப்போது ஆச்சு அப்படின்னா 4க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னோம்னா 2√3 அப்படின்னு மாறிடும். அப்போது ஆரங்களின் விகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2:√3 அப்படின்னு தான் ஆன்சர். இதை ஒரு தடவை திருப்பி ஒரு தடவை பார்த்துக்கோங்க, பொறுமையாக ஈஸியாக புரியும். 2:√3 பாருங்கள், உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி √3:2 கொடுத்துருக்காங்க, 2:√3 கொடுத்துருக்காங்க, 3:2 கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னாக்கா இந்த கணக்கு என்னது எளிமையான கணக்கு தான். இது டிஎன்பிஎஸ்சியில் இப்போ லேட்டஸ்ட்டாக அதாவது இப்போ சமீபமாக கேட்ட கேள்வி தான் இது.
உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். அடுத்த கணக்கு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. சமபக்க முக்கோணம் அப்படிங்கிறது 3 பக்கமும் சரிசமமாக இருக்கக்கூடியதான் சமபக்க முக்கோணம். அதோட சுற்றளவு அப்படின்னா இங்கே 3a இஸ் ஈக்குவல் டு 180 அப்படின்னா ஏ வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னோம்னா 60. ஏன்னா 3ஆல் டிவிசிபிள் பண்ணோம்னா ஏ கிடச்சிரும். அப்போது ஏ 60 சென்டிமீட்டர். உங்களுக்கு இங்கெல்லாம் மாற்றி கொடுக்கல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது பரப்பளவு கேட்குறாங்க. ஏரியா அப்படின்னா 4 √3/4a². அப்போது நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா √3. இங்கே √3 அப்படின்னு இருக்குது, அதனால் √3யோட வேல்யூ நீங்கள் எழுத தேவையில்லை. ஆன்சர் எப்படி இருக்கோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்துலேயும் √3 இருக்குது. அப்போது √3 60 × 60, அதாவது ஏவை எழுதியிருக்கேன், a² போட்டிருக்காங்க, 5 போட்டிருக்கேன். அப்போது இங்கே அடித்து கொடுத்தீங்கன்னா 1 நாங் 4 1 நாங் 4 5 நாங் 20 15 6 90. அப்போது 900. அப்போது √3 இருக்குது, √3 cm². இதுதான் ஆன்சர். அதாவது இது கூட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும்? 3 பக்கங்களோட கூடுதல் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து ஏவை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு தெரிஞ்சிருக்கணும், √3/4a². இது தெரிஞ்சிருந்தா அதாவது இந்த கணக்கை எளிமையாக போட்டுடலாம். அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் பொழுது if every side of a rectangle is doubled then it is area become எவ்வளோ டைம்ஸாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செவ்வகத்தோட பரப்பளவு LB. அப்போது ஒரு பக்கமும் 2 மாறுது, 2L × 2B மாறுச்சு அப்படின்னா பரப்பளவு LB. அப்போ எப்படி இருக்கும்? 4LB மாறி இருக்கும். அப்போ எத்தனை மடங்காக மாறி இருக்கும்? 4 மடங்காக மாறி இருக்கும். எளிமையான கணக்கும் அப்பப்போ கேட்பாங்க, பார்த்துக்கங்க. அதுக்கு அடுத்த கணக்கு பாருங்க. என்னன்னு சாய் சதுரத்தின் பரப்பளவுன்னு இங்கே கொடுக்கணும். இந்த ஏரியா ஆஃப் த ரம்பஸ் 128² சென்டிமீட்டர் ஆஃப் த லென்த் ஆஃப் டயகோனல் 32. த லென்த் ஆஃப் த அதர் டயகோனல் கேட்டிருக்காங்க, மூளை விட்டம் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கும் உங்களுக்கு என்னது தெரிஞ்சிருக்கணும்? ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ½ × d1 × d2, அதாவது சாய் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா. இப்போ ½ ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க 32 சென்டிமீட்டர், இன்னொரு மூளை விட்டம் கொடுக்கல, ஆனால் பரப்பளவு கொடுத்துருக்காங்க 128 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ d2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 128 × கீழே இருக்க 2 மேலே போயிடும். அப்போது 32 கீழே வந்துடும். இப்போ அடித்து போட்டிங்க அப்படின்னா 1 2 6 12, 1 16 16, 8 16 128. அப்போது இதோட ஒரு பக்கம் ஒரு d1 = 32னா அதர் d1, அதாவது டயகோனல் இன்னொரு மூளை விட்டம் வந்து 8 சென்டிமீட்டர். இதுதான் இதோட விடை. ஆனால் இந்த அளவியலை பொறுத்த மட்டும் எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்னொன்றுக்கும் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுனாலே இதில் எளிமையாக போட்டுடலாம். ஆனால் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, ஈஸியாக வந்துடும். ஏன்னா ரெகுலராக நம்ம சொல்கிறது தான். தமிழ் அண்டு மேக்ஸு இதில் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போஸ்டிங்கை மிஸ் பண்ணுறீங்க, அப்படி தான் அர்த்தம். ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக இருக்குது. பூங்காவின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க. செவ்வகம் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். அப்போது அதன் நீளம் மற்றும் பரப்பளவு காண்க அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கும் ஃபார்முலா தெரியணும். 2 L + B, அதாவது கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? 200 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போது நம்மளுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதோட பூங்காவின் சுற்றளவு, அதாவது செவ்வகவுடைய பூங்கா நீளம் அகலத்தை விட 14 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எதையாவது ஒன்றை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறதுனால அகலத்தை விட 14 அதிகமாக இருக்குது. அப்போ அகலம் பிஆ இருந்துச்சு அப்படின்னா
முந்நூறு அகலம் எவ்வளவா இருக்கும்? பி ப்ளஸ் 14 இருக்கும். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதோட லென்த் எப்படி இருக்கும்? அகலத்தை விட 14 இருக்கும். அப்படி அந்த லென்த்து அகலத்தை கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால இங்கே என்ன போட்டிருக்கேன்? பியை விட 14 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே 2 + 14 2b + 14 ப்ராக்கெட் 2. அப்போ 4b + 28 = 200 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு 4b = 200 - 28. பி வந்து நம்மளுக்கு இப்போ 43 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு. இப்போது பி கிடச்சிருச்சு. அப்போது அதோட 14 சென்டிமீட்டர் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. 14 சென்டிமீட்டர் அதிகம். பியை விட லென்த்து வந்து 14 சென்டிமீட்டர் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எல் வந்து 57ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? செவ்வகத்தின் பரப்பளவு 43 × 57. இதுதான் வந்து பரப்பளவு. இது என்ன அப்படின்னா எல் × பி. இதுதான் வந்து பரப்பளவு அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கி போட்டிங்க அப்படின்னா இதுதான் பரப்பளவு. அப்புறம் இதோட லென்த்தையும் கேட்டிருக்காங்க. இது மேலே ஆன்சர் இங்கே இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மதிப்பெண், எளிமையான மதிப்பெண் தான். இதையும் ஈஸியாக எடுத்துடலாம். இது கணக்கை பொறுத்த மட்டும் திருப்பி போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக வந்துடும். இப்போ பாருங்கள், இங்கே 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள். இடைக்கண்டம் எப்படி இருக்கும்? பக்கெட் மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னோம்னா இது என்னது? சின்ன ஆரம், பெரிய ஆரம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதோட ஆரங்கள் ரெண்டையும் கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஹைட்டு வந்து என்னது? இதோட ஹைட்டை கொடுத்துட்டாங்க. அப்போது இது என்ன கேட்டிருக்காங்க? கன அளவு கேட்டிருக்காங்க. கன அளவு அப்படின்னா இதோட ஃபார்முலா 1/3/h கேபிட்டல் R² + ஸ்மால் r² + r. இதுதான் இதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த மேக்ஸு சரியாக போட முடியும். அதனால் ஃபார்முலாவை
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் லென்த்தியாக போய்கிட்டே இருக்கு. இங்கே அடிச்சு போட்டிருந்தீங்க அப்படின்னா 147, இது 22 15 339. இதை ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 48510 வந்துடும். 48510. கொஞ்சம் கவனமாக போடுங்க. கன அளவுன்னு கேட்டால் சென்டிமீட்டர் கியூப். அதாவது என்னன்னா இப்போ இந்த மாதிரி கணக்குக்கு கொஞ்சம் பெருக்கல் அதில் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. மற்றபடிக்கு ஃபார்முலா உங்களுக்கு இடைக்கண்டத்தோட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இடைக்கண்டத்தோட ஃபார்முலா 1/3/h ப்ராக்கெட் கேபிட்டல் R ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் r ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் R ப்ளஸ் ஸ்மால் r, கேபிட்டல் R ஸ்மால் r. அதைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. இதை வந்து பெருக்கல்ல தான் தப்பு விடுவீங்க. பெருக்கலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த கணக்கு எளிமையாக போட்டுடலாம். அடுத்த கணக்குக்கு போவோம். ஜன்னலின் நீள அகலம். இப்போ இது மாதிரி எளிமையான கணக்கும் கூட அப்பப்போ கேட்டுருவாங்க. ஜன்னலின் நீள அகலம் 1 மீட்டர் 70 சென்டிமீட்டர். 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். எப்போவுமே விகிதம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது விகிதத்தோடு வந்து அலகுகள் யூனிட் ஒன்றா இருக்கணும். அப்போ 100 சென்டிமீட்டர் = 70 சென்டிமீட்டர். இப்போ அதே தான் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்துருக்கணும் நீளம் அகலம் அப்படின்னு சொல்லிட்டு. நீள அகலம் தான் கேட்டிருக்காங்களா இல்லை அகலம் நீளம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கேட்கல. அதனால 10:7. ஏன்னா 7:10 கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்த கணக்கு, இந்த கனச்சதுரத்தின் மொத்த பரப்பளவு. கனச்சதுரம் அதாவது கனச்சதுரம் கியூபோட மொத்த பரப்பளவு வந்து, மொத்த பரப்பளவுனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது 6a² கொடுத்துருக்காங்க 726. எனில் அதன் கன அளவு கேட்குறாங்க. கன அளவோட ஃபார்முலா என்னது a³. அப்போ a கண்டுபிடிச்சு தான் ஆகணும். a² கண்டுபிடிச்சு தான் ஆகணும். a² கண்டுபிடிச்சிட்டோம்னா a³ கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 1 726, 1 6 12, 1 6. அப்போது a² = 121 அப்படின்னா a வந்து √121. அப்போது a வந்து 11. அப்போ 11 அப்படின்னா இப்போ 11ஓட கியூபு 1331. அதுதான் வந்து கன அளவு. அதாவது a³ அப்படின்னா 11 × 11 × 11 அது 1331. இதுதான் வந்து இந்த கனச்சதுரத்தோட கன அளவு. அடுத்த கணக்கு பார்ப்போம். விட்டம் மற்றும் உயரம் ஒரே மாதிரியான உருளை கூம்பு கோளத்தின் கன அளவுகளின் விகிதம். விட்டம் மற்றும் உயரம் இதுதான் நீங்கள் கவனமாக பார்க்கணும். இங்கே ஒரு கணக்கு எப்போ பார்த்தாலும் இப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. இதில் உங்களுக்கு விட்டம் மற்றும் உயரம் ஒரே மாதிரியான உருளை ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, உருளை, அப்புறம் கூம்பு, அப்புறம் கோளம். இந்த மூன்றும் கொடுத்துருக்காங்க. உருளைக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா πr²h. அதே மாதிரி கூம்புக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/3/r²h. அதே மாதிரி கோளத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4/3/r³. இப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட ஃபார்முலாவை தான் எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போது அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா விட்டம் மற்றும் உயரம் ஒரே மாதிரியாக இருக்குது. உயரம் ஒரே மாதிரியாக இருக்குது, ஓகே. ஆனால் விட்டம் என்ன இருக்குது, அதாவது ஒன்று ஒரே மாதிரியான, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ உயரமும் ஆரமும் எல்லாத்துக்கும் ஒன்றா தான் இருக்கும். அதுதான் கொடுத்துருக்காங்க விட்டம் மற்றும் உயரம். விட்டம், அப்போ விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. விட்டம் அப்படின்னா இங்கே விட்டம் அப்படிங்கிறது d = 2r அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும்ல. இதுதான் அதோடது. 2r = d. அப்போது r². இங்கே h இருக்க இடத்துலலாம் என்ன எழுதிடலாம், 2r எழுதிடலாம். அதே மாதிரி 1/3/r². இங்கே h இருக்க இடத்துல என்ன எழுதிடலாம், 2r எழுதிடலாம். இங்கே 4/3/r³. அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா, இதில் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கிறத என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். இப்போ எல்லாத்துலேயும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை பெருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா என்ன வரும், 2/r³ வந்துடும். அதே மாதிரி 2/r³ வந்துடும். இங்கே 4/3/r³. இப்போது என்ன பண்ணிடலாம், எங்கெல்லாம் சேமாக இருக்கோ, இங்கே πr³ இருக்குது, இங்கே πr³ இருக்குது, இங்கே πr³ இருக்குது, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணியாச்சு. இப்போது இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது
இங்கேயும் 2/3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 4/3 இருக்குது. இப்போது நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா, காமனாக இருக்கக்கூடிய நம்பரை வச்சு என்ன பண்ணலாம், பெருக்கலாம். அப்போது பெருக்கணும் அப்படின்னோம்னா, இதை பெருக்கணும்னா காமனாக இருக்கக்கூடிய நம்பரு 3 தான். அப்போது கீழே பெருக்கணும் அப்படின்னோம்னா 6, எல்சிஎம் எடுத்தோம்னா இது 2, இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா 4. ஸோ சாரி, எல்சிஎம் எடுத்து பெருக்கணும்னோம்னா காமனாக இருக்கக்கூடிய நம்பரு இங்கே வந்து 1 இருக்குது இன்ட்டு 3ஆல் பெருக்கிறோம். இங்கே 3 இருக்குது, 3ஆல் பெருக்கினீங்கன்னா அடிப்பட்டு போயிடும், 2 தான் நிற்கும், அந்த 2 தான் எழுதியிருக்கு. இங்கே 3 இருக்குது, 3ஆல் பெருக்கினீங்கன்னா அது 4 மட்டும்தான் இருக்குது, 4 எழுதியாச்சு. இப்போ இதை சுருக்கி போட்டோம் அப்படின்னோம்னா எல்லாமே 2ஆல் டிவிசிபிள் ஆகும். 2 6, 2 2, 2 4. இதுதான் வந்து அதோட விகிதம். என்ன விகிதம்? இந்த உருளை, கூம்பு, கோலத்தோட கன அளவுகளின் விகிதம் அப்போ கேட்டிருக்கோம். கன அளவை எழுதியாச்சு. அது பிரகாரம் இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதுன்னா D = 2R அப்படிங்கிறது இந்த இடத்துல மட்டும் கவனிச்சிங்கன்னா மற்ற எளிமையாக இது போட்டுடலாம். இந்த மாதிரி கணக்கு அடிக்கொருக்க கேட்பாங்க, பார்த்துக்கங்க. அடுத்த கணக்கு, இந்த கனச்சதுரத்தின் பக்கப்பரப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. கனச்சதுரம் அப்படின்னா 4A² கொடுத்துருக்காங்க, 600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த பரப்புனா 6A², அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. அப்போ A² கண்டுபிடிக்கணும். A² கண்டுபிடிச்சிட்டா என்னது, 1 4 4, 1 4 5 20. அப்போ A² கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 6A² கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அர்த்தம், 6 × 150. இதுதான் ஆன்சர். அதாவது உங்களுக்கு அளவியலை பொறுத்த மட்டும் இல்லை, ஃபார்முலா தான் தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா எல்லா கணக்கும் போட்டுடலாம். அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு கனச்சதுரத்தின் மொத்த புறப்பரப்பளவு 486 எனில் அதன் பக்க பரப்பளவு கேட்டிருக்காங்க. இது என்னது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க, 6A² கொடுத்துருக்காங்க, 486 பக்கப்பரப்பு கேட்டிருக்காங்க. பக்கப்பரப்பு அப்படின்னா 4A². இப்போ A² அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 81. அப்போது 81 4A² தான் தேவை நம்மளுக்கு. 6A² கொடுத்துருக்காங்க, 4A² தேவை. அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சரு 1 4 4 4 8 32. இதுதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, சாரி டோட்டல் சர்ஃபேஸ் இல்லை, பக்கப்பரப்பு 324. அந்த 324 ஆப்ஷனில் இருக்குது, ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்த கணக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா, இப்போது இந்த ஸ்கூல் கணக்கு, ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் புக்குகளில் இப்போ இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தோம். இது டெய்லியுமே நான் டெய்லியும் போடுறேன் பாருங்கள். இந்த வார டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு கிளாஸில் நடத்த முடியல அப்படின்ற பட்சத்தில் இதே போய் டெய்லியும் பார்த்துட்டு அந்த சனிக்கிழமை டெஸ்ட்டில் வந்து அட்டன் பண்ணிங்கனாலே போதும். அப்போது இது வந்து டெய்லி 25 கணக்கு போடுறோம். அந்த 25 கணக்கில் இது ஸ்கூல் கணக்கு ப்ளஸ் இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின், யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் நாளைக்கு போடுறேன். டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் இது, அதை மாடல் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்னென்னா, இது வந்து பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய கணக்கு, அதையும்
இந்த கணக்கு பாருங்க, ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரத்தின் விகிதம் கொடுத்துருக்காங்க, கன அளவு கொடுத்துருக்காங்க, உருளையின் ஆரத்தை கேட்டிருக்காங்க, ஆர் தான் கேட்டிருக்காங்க. இது உங்களோட இது வரைக்கும் பார்த்தது வந்து உங்களோட டிஎன்பிஎஸ்சி கணத்தம். இப்போ வந்து ஸ்கூல் புக்கு தான் இப்போ பார்த்துட்ருக்கு. இதை ஒரு ஸ்டெப்பாக பார்த்துட்டீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு. ஒரு வாரத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு வாரத்தில் 125 கணக்கு போட்டுருவீங்க. அப்போது எக்ஸாமுக்குள்ளே ஒரு ஏரியாவிலையும் 200 கணக்கு 300 கணக்கு போட்டிருப்பீங்க. அப்போது அங்கே போயிட்டு 25 மார்க் வாங்குறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகே, இப்போது ஆரம் மற்றும் உயரத்தின் விகிதம் அப்போ அப்படின்னா இது உருளையோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். பை ஆர் ஸ்கொயர் ஹச் தான் அதோட கன அளவு. அது கொடுத்துருக்குறாங்க, ஆல்ரெடி 4400 கொடுத்துருக்குறாங்க. இப்போது பையோட வேல்யூ எழுதுகிறேன், 22/7. ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, இங்கனக்குள்ளே என்னன்னு தெரியாது. அதாவது மற்ற கணக்குலலாம் எப்படி பார்த்தோன்னா அதோட ரேஷியோ, திருப்பி ரேஷியோவே கேட்டுருவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா பர்டிகுலராக ஆரத்தை கேட்குறாங்க. அதனால் இதில் இது வந்து இங்கே இந்த எக்ஸு, அதாவது அந்த 5x அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கனக்குள்ளே என்ன வச்சுக்கலாம், இங்கனக்குள்ளே எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் நான். அப்போது எக்ஸு ஹோல் தி, அதாவது 5 இருக்குது இங்கே 5x ஹோல் தி ஸ்கொயர்டு இன்ட்டு ஹச்டையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா அதுவும் தெரியாது நம்மளுக்கு, ரேஷியோவில் கொடுத்துருக்கிறதுனால அது 7xன்னு வச்சுக்கிறேன். இப்போது 4400. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, எக்ஸு கண்டுபிடிச்சிட்டா என்ன கண்டுபிடிக்கலாம், எக்ஸை கண்டுபிடிச்சிட்டா ஆரம் தெரிஞ்சிடும். நம்மளுக்கு எக்ஸு தான் தேவை, அதோட ஆரமோ ஹைட்டோ கொடுக்கல. பர்டிகுலராக வேல்யூ கேட்குறதுனால நான் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னோம்னா இது 22/7 இன்ட்டு இது பெருக்கி போட்டிங்க அப்படின்னாக்க 25x² வந்துடும் இன்ட்டு 7xன்னு இருக்கும், ஈக்குவல் டு 4400 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னாக்க இதை அப்படியே கூட வச்சுக்கோங்க. எக்ஸையும் இது பண்ணிங்கனாக்கா 25 × 7 × x³ அப்படின்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 22/7. இதை பெருக்கி போட்டுருக்க வேணாம், அதுக்காக நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். 4400. இப்போது அடுத்த ஸ்டெப்பு 4400 இங்கே கீழே இருக்கக்கூடிய இது மேலே போயிடும், 7 மேலே போயிடும். கீழே இங்கே வந்துச்சு அப்படின்னாக்கா 22 25 × 7ன்னு இருக்கும், அதாவது x³ அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாக்கா. இப்போ அதை அடித்து போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், ஒரு 7க்கு ஒரு 7 அடிச்சிடும். 1 22 2 22 200 வந்துடும். அப்போது 1 25 65 8 25 200. அப்போது x³ ஈக்குவல் டு 8 அப்படின்னா x ஈக்குவல் டு 2ன்னு வரும். இந்த என்ன கேட்டிருக்கிறாங்க நம்மளுக்கு, ஆரம் தான் கேட்டிருக்கிறாங்க. ஆரம் எத்தனை விகிதத்தில் இருக்குது அப்படின்னா 5 விகிதத்தில் இருக்குது. அப்போது 5x தான் ஆரம், அதோட விட்டுறக்கூடாது. அதை எக்ஸோட 2ன்னு போட்டுறாதீங்க, ஆப்ஷனில் 2 வச்சுருந்தாங்கன்னா மாட்டிக்குவீங்க. அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல புட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 5 × 2, அப்போ 10 சென்டிமீட்டர் தான் ஆரம் அப்படிங்கிறத எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போது எத்தனை கணக்கு போட்டிருக்கோம் அப்படின்னோம்னா 12, இதில் ஒரு 15 கணக்கு போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டு, 15 கணக்கு போட்டிருக்கோம். அந்த 15 கணக்கு மிச்சம் இருக்கக்கூடிய 10 கணக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டதை ஹோம்ஒர்க்காக போடுங்க. இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டு வாங்க. கிளாஸில் ஏதாவது டவுட்டுனா வந்து கேளுங்க. இங்கே பாருங்கள், அடுத்த கணக்கு இது எல்லாமே ஸ்கூல் கணக்கு தான். டோட்டலாக 25 கணக்கு. நீங்கள் இதை ரெகுலராக பயிற்சி பண்ணிங்கனாலே இந்த அளவியலில் நான் சொல்கிறேன், இது 2D அண்ட் 3D டெய்லியும் நீங்கள் பயிற்சி பண்ணாட்டி கணக்கு வராது. எப்படி இருந்தாலும் கணக்கு போட்டிங்க அப்படின்னாலும் சில மெத்தடு மறந்து போயிடுச்சுன்னா அங்கே போயிட்டு வராது. 25 கணக்கு நீங்கள் போடணும் அப்படின்னோம்னா ரெகுலராக கணக்குக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கணும். இதுக்கடுத்து வந்து தமிழையும் நம்ம 1 மார்க்கா அப்படியே போட்டு விட்டுறலாம். ஸோ டெய்லியும் பாருங்கள், கண்டினியூ பண்ணுறேன். நான் உடல்நிலை சரியில்லாதனால இத்தனை நாள் போட முடியல. இப்போது ரெகுலராக போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மிச்ச கணக்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க்காக போட்டுவாங்க. நாளைக்கும் இது இந்த வாரம் முழுக்காவே உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். அரை மணி நேரத்துக்குள்ளே தான் போட முடியும், அரை மணி நேரமே பார்க்க மாட்டீங்க. அரை மணி நேரத்துக்குள்ளே எவ்வளவு கணக்கை போட முடியுமோ மேக்ஸிமம் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வேகமாக போட்டாலும் உங்களுக்கு புரியாது, வேகமாக போட்டு 25 கணக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ.